பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேவையான ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட கொத்தமல்லி கருவேப்பிலையும் ரெடியாக வச்சுக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். குக்கரில் தான் செய்ய போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். உப்பு போட்டால் நல்லா வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவும் 2 கொஞ்சம் புதினாவும் அரைச்சி ஊற்றிட்டோம். சிக்கன் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அரை கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் நல்லா வதங்கட்டும். உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ருசி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு வேணா சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாம். அரிசி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். 2 விசில் விட்டு இறக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மெதுவாக அடியிலேருந்து கிளறி விடுங்க. சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி. பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி ரெடி.